இன்னைக்கு நம்ம கூவக்கிழங்கு பிடுங்கும்போது வித்தியாசமான ஒரு மண்புழு கிடச்சி. அதை அப்படியே பிடிச்சி டப்பாயில் போட்டு வச்சுட்டு மொபைல் எடுத்துன்னு வந்தேன். அதுதான் கூவக்கிழங்கு பார்த்தியலா. டப்பாயில் போட்டு வச்சுருந்து மொபைல் எடுத்துன்னு வந்தேன். இது வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள். இதுதான் அந்த பெரிய மண்புழு. உங்கள் ஊரில் இதெல்லாம் உண்டான்னு சொல்லுங்க. நான் எங்கள் ஊரில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். ஏன்னா வீடை சுற்றி எவ்வளோ நாள் தோண்டியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் அதை பார்க்கவே செஞ்சேன். ஃபஸ்ட்டு அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நார்மல் மண்புழு. இது ஜெயிண்ட்டு. எப்படி ஆச்சுன்னே தெரியல. ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த மாதிரி மண்புழு கிடையாது இது. அதுக்கு தலை ரெட் கலரில் இருக்குது, இதுக்கு தலை கருப்பு கலரில் இருக்குது. சொல்ல போனால் அது ஒரு இனம், இது ஒரு இனம். மண்புழுவிலே இது ஒரு இனம். ஆனால் இதுக்கு பேர் தெரியல. இல்லை மண்புழு தானே தெரியல. ஆனால் மண்புழு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, அதுக்கு தலை ரெட் கலரில் இருக்கா, இது எப்படி கருப்பாக இருக்குன்னு பார்த்தீங்களா, பாம்பு மாதிரி. ஏன்னா பாம்பு இல்லை, மண்புழு தான். எப்படி சைஸை பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் என்ன கொல்ல பாதுன்னு தெரியும். ஒரு இதில் கொண்டு விட்டேன், அதால் ஓட முடியலை மண்ணுக்குள்ளே. ஏன்னா மண் நல்லா உணர்ந்துருந்தா. அப்புறம் ஒரு மக்கில் கொஞ்சம் தண்ணியை கொண்டு ஊற்றுனேன். அதுக்கப்புறம் அது ஈஸியாக உள்ளே போச்சு. குடுன்னு பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா. ஆனால் கொண்டா தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே மண்ணுக்குள்ளே போயாச்சு. அது வலிக்கிண்டு போகிற மாதிரி. நீங்களும் இதே மாதிரி மண்புழு எல்லாம் பார்த்தா கொல்லாதீங்க பாம்புன்னு, சரியா. அப்படியே எங்கே பார்த்தீங்களோ அதே இடத்துல குண்டு தோண்டி உள்ளே போட்டு மூடுனாலே மதி அது அதுக்கு பாட்டு கிடக்கும் உயிரோட. ஓகே, அடுத்து சும்மா தட்டி பார்த்தேன், உயிரோட இருக்குதே உறங்கினி ஒன்று. அது போகிறேன்னு சொல்லி எழுப்பியாச்சு. அப்புறம் கொஞ்சம் சருவை எடுத்து அதுக்கு மேலே மூடி அப்படியே மூடி வச்சுன்னு வந்தேன். அது இன்னும் உள்ளே இருக்கட்டு.